சின்ன படங்களுக்கு ப்ராப்பர் கிளாரிட்டி ஏர்லியாகவே தரணுங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதுக்குன்னு 5 டேட்டில் தான் வந்து படத்தை கொண்டு வரணும்னா அதுவும் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா 16, 17 படம் பெரிய படம் வருது வருஷத்துக்கு. அதை 5 நாளுக்குள்ளே அடக்கணும்னா அந்த 5 நாளில் 2 படம் 3 படம்னு மோதுறது வந்து சினிமாவுக்கும் தியேட்டர் வியாபாரமாகட்டும் விநியோகஸ்தர்களாகட்டும் இல்லை ப்ரொடியூசர் ஆகட்டும் 3 பேர்த்துக்குமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு அது. ஸ்ட்ரக்சரிங் பண்ணிவிட்டு சின்ன படங்களுக்கு கரெக்டான வகையில் பெரிய படங்கள்னால பாதிப்பு இல்லாத மாதிரி எப்படி பண்ணலாங்கிறதுக்கான கலந்துரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்ஸ் விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பெரிய படங்கள் வந்து ஒரு டைம் முன்கூட்டியே கவுன்சிலில் பெர்மிஷன் வாங்கி டேட்டை பிளாக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தோடையும் கலந்துக்கிட்டு அதை எப்படி செயல்முறைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன படங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி வந்து பெரிய படங்கள் வந்து நம்மளை பாதிக்காது, நம்மளை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே அது நடைமுறைக்கு கொண்டு வரும். ரிலீஸ் டேட்ன்றது வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி கிடையாது. அதாவது எப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த டைம் இந்த டேட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நினச்சி நம்ம டிசைட் பண்ணுற ஒரு டேட் அது. ஆனால் அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் மாற்றப்படலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா திடீர்னு வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்தாலோ இல்லை வேறு பிரச்சனைகள் ஆரம்பித்தாலோ அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த டேட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூட தேவையில்லை. ஆனால் முடிந்த வரையில் நான் சொல்வேன், முடிந்த வரையில் ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிலீஸ் டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது மற்ற தயாரிப்பாளர்களுக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி எக்ஸிபியூட்டருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த படம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது வந்து நல்ல விஷயம், கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன், அதை கண்டிப்பாக பண்ணியாகணும்னு சொல்ல மாட்டேன். முடிந்த வரையில் அது பண்ணால் நல்லது, இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நான் சொல்லுவேன். ஒரு பெரிய படம் வருதுன்னா அதுக்கு வந்து கூட அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு சின்ன படம் வரக்கூடாது. ஒரு பெரிய ஸ்டார் படம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ரன் வரணும். அதுமாதிரி ஒரு சின்ன படம் வரும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு சோலோ ரிலீஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கம் தான் வந்து இதை வந்து முறைப்படுத்தணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம என்றைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறத வந்து ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இல்லை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் ஒரு டேட் நம்ம வந்து இந்த டேட் நாங்கள் பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டா ஸோ அந்த டேட்டில் வேறு எதுவும் படம் வராமல் அவங்க பார்த்துக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் வந்து வெறும் ப்ரொடியூசர் கையில் மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து அதில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இல்லை மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆன் டைம் டெலிவரி கொடுத்தா தான் வந்து அது பண்ண முடியும். ஸோ இவங்களோட கோஆப்ரேஷனும் தேவைப்படுது. ஸோ இது வந்து இம்மீடியட் ரிசல்ட் இதில் வருமா என்னன்னு தெரில. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைச்சா அது கண்டிப்பாக பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்கு தான். இது வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணி ப்ரொடியூசர் மட்டும் டிசைட் பண்ணி நான் இப்போ இத்தனை தேதி வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்திலேருந்து தேட்டர் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏதாவது அவங்க முடிவு எடுத்தால் தான் அது முடியும். இது யார் கையிலையும் வந்து இது பண்ண முடியாது. கண்டிப்பாக இப்போ ப்ரொடியூசர் சங்கத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா நல்லா ஒரு சின்ன தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி 200 பேர் படம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் என்னென்னா மணி வேல்யூ உள்ளவங்க கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் பயங்கர கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக சீக்கிரம் வரும்னு நம்புறேன். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக நடக்கிற படங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் மூவி படம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி படம் பின்னாடி வர்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த வீக்கில் இன்னொரு பெரிய பட்ஜெட் மூவி வந்தால் இந்த மூவி காணா போயிடுது. இப்போ ஒரு மந்தில் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி அப்படின்றத ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் மூவின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னா தட் ஹேஸ் டு பி அந்த மந்தில் அந்த ஃபாலோயிங் வீக் தான் டிஃபைன் பண்ணிடணும். ஸோ தட் அதுக்கு மீறி இருக்கிற படங்கள் எல்லாம் அதுக்கான செகண்ட் ஆர் தேர்ட் வீக்லேருந்து கண்டினியூஸ் வச்சுக்கிட்டால் அதுக்கு மேலே அந்த படத்தோடைய கேலிப்ரேஷன் தான் படம் காப்பாற்றி மிச்ச லெவலுக்கு கொண்டு போகும். இங்கே பேனர் ஒரு பெரிய பேனர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விஷயத்தில் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் இட் கேன் ஈஸிலி எஸ்கேப். பட் ஆனால் அது வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு பேனர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கலனா தென் தட் வில் பி ஹார்ட்ஷிப்ஸ். ஸோ இதை வந்து ரெகுலேஷன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒரு பெரிய படம் சின்ன படமும் ஒரே மந்தில் டிராஃபிக் ஆகும்போது இன்னொரு பெரிய படம் பேக் ஆனால் அது தேட்ரிக்கல் இல்லாத ஒரு காரணத்தினாலேயோ இல்லை தேட்ரிக்கல் பிஸ்னஸில்
ப்ராமிசிங்னஸ் மற்ற படங்களில் கிடைக்கும் போது இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்காதனாலையோ டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு லூஸ். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னா எவ்ரி ஆட் மந்த்ஸ்ன்னு ஒன்று சூஸ் பண்ணி அந்த பீரியட்லலாம் பெரிய படங்கள் வரணும், வெரி ஈவன் மந்த்ஸாக சூஸ் பண்ணி மிச்ச பீரியட்லலாம் வந்து ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்தால் வித்தின் த மூவிஸ்குள்ளே கம்பீட் பண்ணும்போது ஒரு பெரிய பட்ஜெட் மூவிஸில் வர லாஸ் டெஃபினட்டாக வர. இல்லை எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து பட்ஜெட்டில் ப்ரொமோஷன்ஸ்லாம் அவ்வளோ தேவைப்படும் சத்தியமாக நாங்கள் இது தெரியாது எனக்கு. அதில் நாங்கள் பெரிய பேக்லாக் தான் எனக்கு. அதில் வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து படத்தை வாங்கி அவங்க அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அதுக்கு ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு தான். இல்லை இங்கே என்ன ப்ராப்ளம்னா வெறும் ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே படத்துக்கு பணம் செலவு பண்ணால் மட்டுமே படத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு 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 என்ன சொல்கிறது, தேட்டரில் வந்துட்டு படங்களை ப்ளேஸ் பண்ணுறன்றது ஒரு மிகப்பெரிய ஆர்ட். எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை மாதிரி ஒரு 2 மடங்கு கஷ்டமான வேலை அந்த தேட்டரில். நாங்கள் வந்து படம் எடுக்கும்போது படத்துக்கு தேவையான அமௌண்ட் வச்சுருந்தோம், ப்ரொமோஷனுக்கு தேவையான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தால் கூட எங்களுக்கு வந்து தேட்டரில் எங்களால் படத்தை தேட்டரில் ப்ளேஸ் பண்ண முடியல. இனிஷியலில் அடக்கத்தையை வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, முடியலை, உண்மை லிட்டரலாக முடியலை. அப்புறம் நான் வந்து இப்போ நான் 1.5 கோடி செலவு பண்ணியிருந்தால் கூட அதை 1.5 கோடி செலவு பண்ணி அந்த படம் என்னால் சரியான பிளேஸ்மெண்ட் இல்லாமல் போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பட் ஸ்டுடியோக்குன்னு எடுத்து அதை கரெக்டாக பண்ணாங்க. அது படம் எடுக்கிறது ஒரு 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 சவாலான வேலைன்னா அதை விட சவாலான வேலை அதை ரிலீஸ் பண்ணுறது. பிளானிங் தான். இப்போ எடுத்திங்கன்னா இப்போ மதையானை கூட்டம்னு ஒரு படம் பண்ணுறோம். நாங்கள் கிறிஸ்மஸ் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி அதுக்கான செக்மெண்ட் தியேட்டர்ஸை நாங்கள் முன்னாடியே பிளாக் பண்ணி வச்சு பிளான் பண்ணதால் வி ஆர் ஏபிள் டு மேனேஜ். அது தியேட்டரில் போய் படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற மக்கள் தான் அதிகமாயிட்டாங்க. இந்த நடுவில் தான் அந்த தொய்வு இருந்தது, டிவிடியோட ப்ராப்ளம்ஸ், திருட்டு விசிடி அப்படின்றத ப்ராப்ளம்லாம். பட் இப்போ தியேட்டர் ஆடியன்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரமான எங்களுக்குள்ளே தயாரிப்பாளர்களுக்குள்ளே வந்து ஒரு நெறி ஏற்படுத்திக்கிட்டு இப்படி தான் வரம்பு வச்சு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணால் இன்னும் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அதிகமாக படம் வர்றதால தேட்டரில் வந்து இடம் கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி வேறு ஒன்றும் தேட்டர் சைடில் நமக்கு ஒன்றும் டிஃபிகல்ட். பெரிய படங்கள் வரும்போது நம்ம படங்கள் ரிலீஸ் பண்ணாமல், பெரிய படங்கள்ன்றது மாதமோ வாரமோ வர்றது கிடையாது. ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் தான் பெரிய படங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களை நம்ம அப்படி கன்சிடர் பண்ணலாம். அந்த படங்கள் வராத நேரங்கள் பார்த்து நம்ம வர்றதுன்றது ஒரு வியாபார ரீதியான நல்ல அணுகுமுறையாக இருக்கும்.